முட்டையை வச்சு ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸு, ஒரு ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது போக இது கூட சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய், ப்ளஸ் கோகனட் மில்க் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மசாலான்னு பார்த்தா காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், சில்லி பவுடர் வச்சுருக்கேன், கொரியாண்டர் பவுடர் வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை வந்துட்டு ஃபைனல் சாப் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு இது எப்பவும் போல் இதுக்கு இருக்க சென்டர் ஸ்டம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி லைன் போட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுக்கிட்டு இந்த பக்கமும் திருப்பி சேம் அதே மாதிரி லைன் போட்டுப்போம். போட்டுட்டு எப்பவும் போல் குட்டி குட்டியாக ஃபைனல் சாப் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனியனை குட்டி குட்டி சாப் பண்ணி எடுத்துப்போம். சேம் அகைன் இதுக்கும் ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டெம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். சேம் லைன் எப்பவும் போல் கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. எடுத்து வெளியே போட்டுலாம் வச்சு பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிப்போம். ஆனால் மொத்தமாக இது 2 பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் நம்ம. ஸோ இதையும் ஆனியன் கூடயே வச்சுப்போம். ஸோ இப்போ அடுத்தது எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதே போல் ஸ்டம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியதான். நீங்கள் இதை பேஸ்ட் அடித்தும் போடலாம், பேஸ்ட் அடித்து போட்டாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் கட் பண்ணி தான் போட போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு எப்பவும் போல குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 50 ml கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகும் பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸு கடுகு பெருஞ்சீரகம் முடிஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கத்தையும் இது போய் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாயும் இப்போ ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஆனியன் ஆட் பண்ணிட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. ஸோ அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்குவோம். ஸோ நம்ம ஆனியன் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போகிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஆனியன் வந்துட்டு சீக்கிரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் சேம் டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது பண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு ஜென்டில் மிக்ஸ் மட்டும் கொடுத்துப்போம். ஏன்னா ஆயில் வந்துட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் மசாலா வந்து கருகிடும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆயிலை ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட மசாலா போடலாம். ஸோ இப்போ மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது கூடயே
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏன் உப்பு போட்டோன்னா தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக சாத்தே ஆகும், அதனால தான். ஸோ அதுக்காக இப்போ தக்காளி ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக தக்காளி வந்து குக் ஆகி கரைஞ்சி வந்துடும். தெரியும் தக்காளி வந்துட்டு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 100 ml கிட்ட வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒன்ஸு கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக கிரேவி வந்துட்டு திக்காகி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே கரு கிடையாத மாதிரி அப்படியே விட்டு ட்ரா பண்ணிப்போம். ஃபயரை இந்த டைமில் ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடைச்சிட்டு உள்ளே அப்படியே ட்ரா பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக வெளில விட்டுட்டு ஆயில் இப்போ வந்துட்டு ஃபயரை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes வச்சோம்னா முட்டை வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். அதே சேம் டைம் கிரேவி நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். இது வந்துட்டு பரோட்டா கூட, தோசை கூட, இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவியும் இந்த சைடில் நல்லா திக்காகிடுச்சு. நம்மளோட முட்டையும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டாக இது கூட லைட்டாக கொஞ்சமாக ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பிளாக் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கறி வந்துட்டு உடைச்சி ஊற்றின முட்டைக்கறி வந்துட்டு ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை பரோட்டா கூட சாப்பிட்ற மாதிரியான ஒரு உடைச்சி ஊற்றின முட்டைக்கறி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.